கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா தங்கம்? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஓகே வடாசாமி. ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். அதில் எக்ஸாம்பிள் 313 பார்க்க போகிறோம் கண்ணு. இது ரொம்ப ஈஸியான சம்மு தான். இது அடிக்கடி உன்னை கேட்குற சம்மு இந்த கூட. இப்போ பாருங்கள், ஸோ தட் இப்போ பிக்யூஆர் ரேஷ்னல் கண்ணு. இதில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோ. PQR வந்து ரேஷ்னல், இரேஷ்னல் கிடையாது, ரூட் நம்பர் கிடையாது. த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் ஆர் ரேஷ்னல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். PQR ரேஷ்னல் அப்படிங்கும்போது த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் ரேஷ்னல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்போ பேர் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா ராஜா? இதில் எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1, அது ஏ. எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் -2p, அது வந்து பி. மீதி இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு சி. இப்போ அதே டிஸ்கிரிமினன்ட் தாங்கன்னு போட போகிறோம். ரேஷனல், ஈக்குவல், ரியல் எப்படி கேட்டாலும் டிஸ்கிரிமினன்ட் தான் போடணும். அப்போ டெல் ஈக்குவல் டு b² - 4ac. அப்போ b அப்படிங்கிறது -2p. அப்போ -2p ஹோல் ஸ்கொயர் -4, ஏவுக்கு பதிலாக 1 தங்கம், சிக்கு பதிலாக இதெல்லாம் p² - q² ப்ளஸ் 2qr - r². இப்போ இதை பாருங்கள், இதை ஸ்கொயர்டு பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் சாமி, 4p². இப்போ பாருங்க, இங்கே 1 4 is 4 தங்கம். இதை எடுத்து உள்ளே பெருக்கு, மைனஸ் விட்றக்கூடாது. அப்போ -4 எடுத்து உள்ளே பெருக்கிறீங்க. அப்போ -4p² மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4q² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2s are 8qr மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 4r². புரியுதா? அந்த மைனஸ் விட்றக்கூடாது சாமி. -4 எடுத்து உள்ளே பெருக்கணும். -4p² மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் q² ப்ளஸ் 4q² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2s are 8qr மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 4r². இதில் பார்த்தீங்கன்னா 4p² கேன்சல் ஆயிரும். இதுக்குள்ளே இருந்து நம்ம காமனாக எதை வெளியில் எடுத்துடலாம்? 4 வெளியில் எடுத்துருங்க. இதில் மீதி இருக்கிறது q², இதில் மீதி இருக்கிறது 2qr -2qr, இது r². இப்போ இதை பார்த்தீங்கன்னா 4, இதை நம்ம என்னென்னு எழுதலாம்? இதில் ஒரு அடுக்கு q, இதில் ஒரு அடுக்கு r, நடுவாண்டு இருக்கிற குறி மைனஸ் q - r ஹோல் ஸ்கொயர். இதை பாருங்கள், இதை பிரிவுபடுத்தி பாருங்கள், உங்களுக்கு வரும் a - b ஹோல் ஸ்கொயர். பாருதா, q² q², r² பண்ணால் r². இதை மூணையும் பெருக்கி பாருங்கள், -2qr. அப்போ இது ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர் ரேஷ்னல். புரியுதா தங்கம்? இது ஸ்கொயராக இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த ரூட் என்னமா தான் இருக்கும்? ரேஷ்னலாக தான் இருக்கும். ஹென்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ரூட்ஸ் ஆர் ரேஷ்னல். இதுலேயும் ஒரே ஒரு கான்செப்ட் தான், டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிங்க. டிஸ்கிரிமினன்ட் வந்து என்னவா இருக்கும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அப்போ ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர் ரேஷ்னல்னு சொல்லி போடணும். அவ்வளோதான். இது புரியுதா தங்கம்? தேங்க்யூ.